Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSE, ANTS, Cyber Security, VLSI Design, MBA and more. Counseling code 1126. செமிஃபைனல்ஸ் நான் ஒரு சின்ன ஹோப் இருந்துச்சு. நான் ஷுவராக நம்ம ஃபைனல்ஸ் போயிடுவோம், உள்ளே போயிடுவோம்னு சொல்லிட்டு. ஸோ மேபி அது என்ன விஷயம்னு தெரியல, கிடைக்கல. ஒரு விஷயத்த பண்ணால் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஒரு சில டான்ஸ்லாம் அவங்களுக்கு பார்க்குறது இதுதான் டான்ஸ்னு தெரிஞ்சால் தான் பார்க்குறாங்க. நான் இன்ன வரைக்கும் லைஃப்பில் அழுதுதில்லை. ரொம்ப நான் இன்ன வரைக்கும் நான் அழுதில்லை. நான் ரொம்ப ஜாலி கேரக்டர். அன்றைக்கி தான் நான் அவ்வளோ பிரேக் ஆகி நான் அழுததே என்னாலே பார்க்க முடியல. அந்தளவுக்கு ஆகிட்டேன். ஏன்னா அதுதான் என் லைஃப். அந்த டே தான் என்னோடய லைஃப் அப்படின்னு நினச்சேன். அன்னையிட்டே நான் ஃபைனல்ஸில் போய் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உள்ளுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஐயோ நம்ம ஆடிருக்கலாம், ஆடிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம், என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு மற்றவங்க ஆடலாம் பார்க்கும்போது அப்படி பண்ணிட்டு நான் காம்படிஷன் எதுவும் போக மாட்டேன். அதுக்கு மெயின் ரீசன் என்ன, மணி இருக்காது என்கிட்ட. என் லைஃப்பில் எதுலேயுமே நான் வந்து ஒரு கப்போ இல்லை ஒரு விஷயமோ மூவ் ஆன் பண்ணி போனதே இல்லை எனக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் தான் இந்த ஜோடியே. ஒரு சர்ச்சுக்கு ஒருத்தன் வரான்னா நீட்டாக வரணும்னு சொல்லுவாங்க. நான் அப்படி போக மாட்டேன். நான் ஏதாவது கிழிஞ்ச பேண்ட்டு, நான் ஏதாவது ஒரு மாதிரி நம்ம எல்லாருமே வந்து ஜோடி ஆர் யூ ரெடி ரொம்ப ஆன்டிசிபேட்டட் பண்ண ஒரு கண்டெஸ்டட்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்லேயே ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லேயும் ஒரு டிஃப்ரென்ஸில் ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம்ல. ஸோ அப்போ நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருப்பீங்க. ஏன்னா முடிவு பண்ணியாச்சு நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் மறுபடியும் உங்களை கூப்பிட்டாங்க. அது வந்து ஒரு எக்ஸ்பெஷல் டேலண்டட் மட்டும்தான் வந்து அப்படி இன்னொரு தடவை ஒரு வாய்ப்பு கொடுக்கறது நடக்கும் இல்லையா. ஸோ அப்புறம் உங்களுக்கு ஒரு பேர் வந்தாங்க. பட் அப்போது ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிங்கல்ல, ஹவ் வாஸ் இட்? அதுதான் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அதுக்காக தான் நான் இங்கே இருந்தது, சென்னைக்கு வந்தது. ப்ளஸ் அந்த டான்ஸில் ஏதாவது விஷயம் பண்ணணும், என் நேம் எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்தது. ஸோ அது வந்து ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு. நான் நிறையா ஆடிஷன்ஸ் நான் பண்ணி நான் அந்த மெகா ஆடிஷன் வரைக்கும் கூட நான் வந்ததே இல்லை. நான் ஒரு 2 ஆடிஷன்லேயே வெளில போயிடும். ஒரு 5 ஆடிஷன் ஆடி இருந்தேன். இந்த ஆடிஷனில் அவ்வளோ ஆடி நான் அவ்வளோ தூரம் வந்துட்டு எனக்கு அந்த இடத்துல அது ஒரு விஷயம் கிடச்சிட்டு மறுபடியும் வெளில போகிறேன்னும் போது ரொம்ப பிரேக் ஆகிட்டேன். நான் இன்ன வரைக்கும் லைஃப்பில் அழுதுதில்லை. ரொம்பலாம் இன்ன வரைக்கும் நான் அழுதில்லை. நான் ரொம்ப ஜாலி கேரக்டர். அன்றைக்கி தான் நான் அவ்வளோ பிரேக் ஆகி நான் அழுததே என்னாலே பார்க்க முடியல. அந்தளவுக்கு ஆகிட்டேன். ஏன்னா அதுதான் என் லைஃப். அந்த டே தான் என்னோடய லைஃப் அப்படின்னு நினச்சேன். ஸோ மாறப்போகுது அப்படின்ட்டு அது ஒரு மாதிரி போயிட்டு மறுபடியும் இல்லைன்னு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. தென் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி பையன் ஒரு கஷ்டப்பட்டு வந்திருக்க பையன் வெளில போயிடக்கூடாதுன்னு சொல்லி சாண்டியன் அவர் ஒரு விஷயம் யோசித்து ஸோ சேனலில் பேசி அதுக்கப்புறம் எனக்கு மறுபடியும் சான்ஸ் கொடுக்கும்போது அது அப்படியே ஹாப்பியாக மாறிடுச்சு. நினச்சி பார்க்கல அந்த விஷயம் நடக்கணும்லாம். அதோடய முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நம்ம மறுபடியும் வருவோமா இவ்வளோ தூரம் அப்படின்னு நினைக்கல. பட் அதுக்கப்புறம் அங்கேயே கிடைச்சோன்னு ரொம்ப சந்தோஷம். அதான் ஆன் ஸ்பாட் பண்ணது தானா அது? ஆமாம். அது எதுவுமே ஸ்கிரிப்டில் எதுவுமே கிடையாது. அங்கே ஆன் ஸ்பாட்டில் நடந்தது தான் அந்த விஷயம். அப்போ அவங்க எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க அங்கேருந்த ஆடியன்ஸ்? இல்லைனா வந்து உங்களோட கோ கண்டஸ்டன்ஸ் வந்து ஆன் கேமரா நாங்கள் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம். பட் ஆஃப் கேமரா எல்லாரும் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? இல்லைனா ஐயோ இன்னொருத்தர் ஆட் ஆன்றது எனிவே இட்ஸ் அ காம்படிஷன் தானே, ஐயோ இன்னொரு டீம் இருக்காங்க அப்படின்றது மாதிரி இருந்துச்சா? இல்லை சில பேர் சப்போர்ட்டிவாகவுமே இருந்தாங்களா? இல்லைங்க, ஆக்சுவலி நான் வெளில போகிறது ஹோல் செட்டுமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அன்றைக்கி எல்லாருமே கேமராமேனில் இருக்கட்டும், எல்லாருமே ஒர்க் பண்ணுற எல்லாருமே சரி, என் கூட இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எனக்கு அது கிடைக்கலன்னு சரி விட்றா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கிடச்சி நான் மறுபடியும் உள்ளே வரணும் போது என்னை விட அங்கே உட்காந்து கோ கண்டஸ்டன்ஸாக ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக ஏஞ்சிலாம் கிளாப் பண்ணாங்க. ஸோ அவங்களெல்லாம் ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன். ஒரு சில டான்ஸஸ்லாம் எனக்கு அவங்களாம் வந்து ஆல்ரெடி நான் ரீல்ஸில் பார்த்துருக்கேன். பெரிய ஆளுங்க அவங்களாம் நான் உள்ளே வரணும் போது எனக்கெல்லாம் அவங்க ஏஞ்சி கிளாப் பண்ணி அவ்வளோ ஹாப்பி பண்ணாங்க. ஹாப்பியாக இருந்தாங்க அவங்க நான் வரேன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே ஹாப்பி. சூப்பர். அண்ட் உங்களுக்கு அந்த வின்னிங் மொமெண்ட்டு அதெல்லாம் தாண்டி சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது பீப்புளுக்கு நம்மளை பிடிக்குது அப்படின்றது. ஏன்னா வின் பண்ணுறதே அட்மோஸ்ட் நம்ம எதுக்குன்னா மேபி ஒரு சர்டன் பாயிண்டில் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு காசு தேவைப்படும், மணி இருக்கும். பட் அந்த ஃபேம் இருக்கு இல்லையா, மக்கள் மத்தியில் நமக்கு இருக்கிற ஒரு நேம், தட் இஸ் வாட் ஒரு ஆர்டிஸ்ட்கான ஒரு கிரெடிட்னு நான் நினைக்கிறேன். பட் அதே மாதிரி உங்களுக்குமே வந்து இந்த இடத்துல ரொம்ப பீப்புள் சப்போர்ட் பண்ணுறதா நம்ம பார்க்க முடிஞ்சுது. நிறைய கமெண்ட்ஸில் மேபி உங்களை பாராட்டுறதா இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக இருக்கிறவங்கள திட்டுறதா இருக்கட்டும், அந்தளவுக்கு ஒரு அதீத அன்பு கொடுக்குறாங்களா? அதை எப்படி பார்க்குறீங்க? அதுதாங்க ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான் ரீல்ஸ் போடும்போதும் சரி, நான் வீடியோஸ் பண்ணும்போதும் சரி, வெளிலலாம் போகும்போதும் சரி, எனக்கு அந்தளவுக்குலாம் ரீச் ஆனதே கிடையாது என்னோடய வீடியோஸ்லாம்.
ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறமேட்டு நான் வெளியில் மாஸ்க்கு போட்டு போனாலே எனக்கு தெரியுது நிறைய பேருக்கு. நான் எங்கே போனாலுமே ஒரு சில இடத்துல எனக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாங்க. போகாத இடத்துல இல்லை, எங்கே போனாலுமே கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ அந்த விஷயம் பார்க்கும்போது ஸோ நான் இதுக்கப்புறம் நான் போய் ஃபைனலில் டைட்டில் அடிச்சு கப்பு வின் பண்ணியிருந்தா கூட எனக்கு அந்த விஷயம் கிடைச்சிருக்குமான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த விஷயம்லாம் கிடைச்சிருக்கும்போது ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி தான், ரொம்ப ஹாப்பியாக இருக்காது. சூப்பர். அண்ட் உங்களை பாராட்டும் போது சில ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக ஆனவங்களா இருக்கட்டும், இல்லை குமாரி அவங்கள ராணி குமாரியாக இருக்கட்டும், அவங்கள வந்து புட் டவுன் பண்ணி பேசுறது இருக்கும். பட் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இன்னொருத்தவங்களை புட் டவுன் பண்ணி பேசுனாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரில. பட் ஆனால் அவங்க அதான் மேபி இப்போ இந்த கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்த பையனுக்கு நீ ஒரு விஷயம் கொடுத்துருந்தா அவன் வெளில போயிருக்க தேவையில்லைன்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்துலேருந்து தான் அவங்க எல்லாரையும் திட்ட ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க எடுத்த டிசிஷன் அந்த டைமில் எனக்கு நான் கரெக்டாக பண்ணணும், எனக்கு இந்த இதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு இவர் செட் ஆக மாட்டான்றது அவங்க திங்க் பண்ணது அவங்களோட ஓன் ஒப்பீனியன் அப்படி தான் இருந்திருக்கும். அவங்க அதான் சொல்கிறல, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்த பையனுக்கு நீ கொடுக்கலன்னு போது அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும்ல, அதில் திட்டினது தான். அதுக்கப்புறம் போக போக ஒரு 5-6 எபிசோடில் அவங்க மேலே இருந்த நிறைய ஹேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் ஓகே இவங்க நல்லா பண்ணுறாங்க, பரவாயில்ல, கரெக்டாக தான் இவங்க மூவ் பண்ணியிருக்காங்க போலன்ட்டு எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இதுக்கப்புறம் திட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க திட்டவே வேண்டாம், பரவாயில்ல விடுங்க. எஸ், அதுதான் நான் எதிர்பார்த்தேன். பிகாஸ் அந்த ஒரு சொல்றது இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் சொல்லும் போது அவங்க நிறைய கேட்பாங்கன்றது ஒன்று இருக்கு. அண்ட் அவங்க கூட உங்களுக்கு எப்படி ரேப்போ இருக்கும் ஆன் த செட்? ஏன்னா இவங்க எந்த அளவுக்கு பேசுறாங்கன்றப்போ, பட் ஆன் த செட் உங்களுக்கு ரேப்போ எப்படி இருக்கும்? இல்லை, ஆக்சுவலி ஃபஸ்ட்டு 3-4 எபிசோட்ஸ்லாம் வந்து நாங்கள் பார்த்து கூட மாட்டோம், போனோன்னா பார்த்து கூட மாட்டோம். நானும் இப்போ எப்படி பேசுறதுன்னு தெரியாது. எனக்கு ஹாப்பி தான், நான் உள்ளே வந்துட்டு நான் ஹாப்பி தான். பட் அவங்கள பார்த்து எனக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியாது, அவங்களும் பார்த்து பேச மாட்டாங்க, அப்படி போயிடுவாங்க. அப்புறம் நடுவில் ஒரு செலிப்ரேஷன் ரவுண்ட் நடந்துச்சு. ஸோ சீசன் 1 சீசன் 2 அந்த எபிசோடில் வந்து நாங்கள் எல்லாரும் சீசன் 2 எல்லாருமே ஒன்றா உட்காரும் போது அவங்க கூட நிறைய இன்ட்ராக்ட் ஆகும். ஏன்னா எங்கள் டீமே நான் தான் ஒரு மாதிரி ஜாலியாக விளாண்டுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி சில ஃபன்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவங்க கூட ஒரு இன்ட்ராக்ட் ஆனோன்னே அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் செட்டு முடிஞ்சு ஆஃப் கேமராவில் வெளில வரும்போது ஐ நோ யுவர் நாட்டி பாய் அப்படின்னு வந்து சொல்லி ஒரு மாதிரி ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எபிசோட்லேருந்து ஒரு 5-6 எபிசோடில் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவங்க பர்ஃபார்ம் முடிஞ்சிச்சுன்னா நான் சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன், எந்த முடிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆஃப் கேமரா வெளியில் இருந்தாலும் சாப்பிடும்போது ஏதாவது சின்ன சின்ன ஃபன் பண்ணிட்டு விளாண்டுட்டு அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிட்டாங்க. அண்ட் மற்ற டீம்ஸ் இருக்காங்க இல்லையா, நீங்கள் மட்டும் இல்லாமல் அடுத்த வேறு வேறு பேர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களாம் உங்களோட பர்சனல் ஃபேவரட் யார்? அண்ட் உங்களுக்கு சில தாட்ஸ் இருக்கும்ல, இப்போ நம்ம ஜெயிக்கலைன்னா நமக்கு அடுத்து இவங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு பயாஸ்டான ஒரு ஃபேவரட்டிசம் இருக்கும்ல, எப்படியும் அது யார்? எனக்கு தெரிஞ்சு கௌரி சங்கர் அனன்யா அவங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே செம்ம கேரக்டரு, ப்ளஸ் அவனுமே கௌரி சங்கருமே செம்ம ஸ்ட்ராங், நல்ல டான்ஸர் ஆகும். ஸோ பர்சனலாக அவங்க எனக்கு வின் பண்ணணும் ரொம்ப ஆசை, எனக்கு அவங்க ஃபேவரட். செமிஃபைனல்ஸ் எப்படி இருந்தது? செமிஃபைனல்ஸ் நான் ஒரு சின்ன ஹோப் இருந்துச்சு, ஷுவராக நம்ம ஃபைனல்ஸ் போய்டுவோம், உள்ளே போய்டுவோம்னு சொல்லிட்டு நான் கொடுத்த பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் கரெக்டாக ஸ்ட்ராங்காக தான் பண்ணியிருந்தேன். ஸோ மேபி அது என்ன விஷயம்னு தெரியல, கிடைக்கல, ஓகே தான் அப்படின்னு நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பட் அங்கேயுமே ரொம்ப பிரேக் ஆகிட்டேன். ஏன்னா நிறைய பேர் வெளியில் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் உள்ளே வந்தது ஃபைனல்ஸ் வரையும் போயிடணும் அப்படின்னு நான் நினச்சி தான் வந்தேன், நம்ம பண்ணலாம். அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எனக்கு நடந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் தான் டைட்டில் வின் பண்ணணும், நீங்கள் தான் டைட்டில் வின் பண்ணணும், அதை வேறு கமெண்ட்லாம் போட்டுன்னு அவங்களுக்கு என் மேலே அவ்வளோ ஹோப். ஸோ இவன் போயிடுவான், இவன் டைட்டில் வின் பண்ணுவான், இவன் தான் அடிப்பான் அப்படின்ற ஒரு ஹோப். ஸோ அது வந்து நான் ஃபைனல்ஸ் போயிருந்தா கூட அவங்களுக்கு ஒரு நல்ல ஹாப்பியாக இருந்திருக்கும். நான் அங்கே போலையேன்ற போது அவங்க வச்சு இந்த ஹோப்பெல்லாம் நான் உடச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு எனக்கு பேடாக. ஸோ அதனால தான் நான் ரொம்ப பிரேக் ஆனேன். அப்பயுமே செமிஃபைனல்ஸுமே நான் ரொம்ப பிரேக் ஆனேன். அது என்னன்னா, நான் போகலன்னு நான் ஃபீல் பண்ணல, சீரியஸாக ஃப்ரம் த ஹார்ட்டாக சொல்கிறேன், நான் போகணுன்னு ஃபீல் பண்ணல. அவங்க நினச்சிருந்தாங்களே நான் போவேன்னு சொல்லிட்டு, நம்மளால் போக முடியலையே, இப்போது அவங்க பேடாக ஃபீல் பண்ணுவாங்களேன்னு சொல்லிட்டு அதுதான் ரொம்ப ஃபீல் பண்ண அந்த இடத்துல. பட் இப்போது மேபி இப்போ நீங்கள் இந்த செமிஃபைனல்ஸ் நீங்கள் போகலன்றப்போ ஃபைனல் எப்பயுமே பார்ப்பாங்கல்ல, ஃபைனல்ஸ் எப்பவுமே எல்லாருமே பார்ப்பாங்க. பட் ஆஸ் அ செமிஃபைனல் கண்டஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபைனல்ஸ் பார்க்கும்போது எப்படி இருந்தது? பிகாஸ் யூ மிஸ்ட் இட்ல. ஸோ ஹவ் வாஸ் இட் நீங்கள் போய் பார்க்குறப்போ? ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. ஓகே, ஹானஸ்டாக தான். ஆமாம், ஏன்னா என்னன்னா ஆக்சுவலி ஒரு 4-5 எபிசோடு ஆகிட்டு எலிமினேட் ஆயிருந்தா கூட ஓகே, நான் செமி வரையும் வந்துட்டேன். எப்பா என்ன ஒரே ஒரு ரவுண்டு தானே, அப்படி போயிடலாமே அப்படின்ற மாதிரி இருக்கிற டைமில் வெளில வந்துட்டா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுதான் அன்னையிட்டே நான் ஃபைனல்ஸை போய் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உள்ளுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், ஐயோ நம்ம ஆடி இருக்கலாமே, இங்கே ஆடி இருப்போமே, என்ன பண்ணியிருப்போம், என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு மற்றவங்க ஆடலாம் பார்க்கும்போது அப்படி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இது ஒரு கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ண சொல்லியிருந்தாங்க, இந்த கண்டஸ்டன்ஸில் வச்சு கலாய்க்கிற மாதிரி ஜட்ஜஸோட
இதெல்லாம் சாண்டி மாஸ்டர் ஸ்டைல் மாதிரி அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் சாங் ஒன்று பண்ணோம். ஸோ பரவாயில்ல, ஃபைனல்ஸில் நம்ம காம்படிட்டராக பண்ணலனா கூட ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட்டாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறோம் பரவாயில்லன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜாலி ஆகிட்டேன். ஓகே, ஆனால் கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. ட்ரூ. ஆனால் இப்போ சில காம்படிஷன்ஸ்லாம் இப்போ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் பண்ணுவோம் இல்லையா, பட் நீங்கள் சில காம்படிஷன்ஸ், டான்ஸ் காம்படிஷன்ஸ் வந்து நம்ம வேறு மேபி கண்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை வேறு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ பேட்டில்னு ஒன்று வரும். நிறைய ரவுண்ட்ஸில் வந்து ஒன்று ப்ராப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்னொன்று வந்து பார்ட்னர் ரவுண்ட் இருக்கும், டியூவெட் ரவுண்ட் இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? லைக் பீட் இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி அப்கிரேட் வெர்ஷனான காம்படிஷன்ஸ் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வரணும்க்கா. ஆக்சுவலி இப்போ இங்கேயே வந்து நம்ம டான்ஸு வந்து எல்லாருமே மக்கள் பார்க்குறது எல்லாமே இந்த சினிமாட்டிக், அவங்களுக்கு தெரியுது என்னன்னா இந்த ஃபோக்கு, வெஸ்டர்ன், ஹிப்ஹாப் கூட தெரியல, அது கூட தெரியல யாருக்குமே. அதை பார்க்குற மக்கள் எல்லாருக்குமே இந்த 2 டான்ஸ்னாலே ஃபோக்கு தான்ப்பா. வெஸ்டர்ன் கூட இப்போ அதிகமாக தெரியல. டான்ஸ்னாலே ஃபோக், ஏதாவது ஒரு பாட்டு குத்து பாட்டு போட்டாங்கன்னா பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது வெளியில். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணுற ரியாலிட்டி ஷோஸில் பண்ணால் பெருசாக யாருக்கும் புரிய மாட்டேங்குது, பார்க்க மாட்டுறாங்க. ஸோ அதனாலவே நிறைய பண்ணதில்லை. ஆனால் இப்போது நிறைய ரியாலிட்டி ஷோஸில் இப்போ நிறைய ஸ்டைல்ஸ் உள்ள கொண்டு வராங்க. இப்போ ஜோடியிலே நிறைய இந்த லைட் ஃபிட்டு ஹவுஸ்லாம் ஆடினாங்க. இந்த விஜய் ஸ்ரீயா அவங்களாம் ஹவுஸ், அவங்க லைட் ஃபிட்லாம் ஆடினாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஸ்டைல்ஸ்லாம் வருது. பட் அதான் வேறு கண்ட்ரியில் வேறு ஸ்டைல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்களா, அந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே கொண்டு வந்தால் மேபி ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே பேட்டர்ன்லேயே இப்போ அடுத்த சீசன் பார்த்தீங்கன்னா இதே டான்ஸு இதே மேட்டர் இருந்தால் எப்படி பார்ப்பாங்க, மேபி அதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் இன்னும் அதை என்ஹான்ஸ் பண்ணும்ல. இப்போ ஒருத்தர் வந்து ஹிப்ஹாப் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க வந்து பேலட் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு ஃபியூஷன் மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் மேபி ஆஸ் அ கண்டஸ்டன்ட் ஆஸ் அ ஆடியன்ஸாக பார்க்குறப்போ மேபி நாங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸ்டேஜில். யூனோ அது ரொம்ப கன்ஸ்ட்ரெயின் பண்ணி இருக்கிற மாதிரி. பட் அப்படி தான், தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அப்படி தான் நம்ம மக்களும் விரும்புகிறாங்கன்றப்போ ஐ திங்க் பீப்புள் ஆல்சோ ஹேவ் டு அந்த ஒரு அப்கிரேடேஷன் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் அதுதான் அவங்களுக்கு புரியுது என்னவோ அதை நம்ம பண்ணாதான். நம்ம போயிட்டு நம்ம ஒரு விஷயத்த பண்ணால் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஒரு சில டான்ஸ்லாம் அவங்களுக்கு பார்க்கறது இதுதான் டான்ஸ்ன்னு தெரிஞ்சால் தான் பார்க்குறாங்க. அதை தாண்டி நம்ம இப்பயுமே நம்ம பண்ண ஜோடி சீசன்லேயே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ரவுண்டு பண்ணியிருப்போம். ஸோ கீப் இன் டச்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த ஒரு விஷயம் பண்ணியிருப்போம். மாற்றி யோசி, இதெல்லாம் எல்லா சீசன் பண்ணுறதா. பட் இந்த வாட்டி வேற என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க, போன டைம் பார்த்தோம் இது என்ன வேற என்ன ப்ராப்ஸ் வச்சு பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இப்பயுமே நம்ம டான்ஸ் கல்ச்சருமே நிறைய விஷயம் ரியாலிட்டி ஷோஸில் நிறைய பண்ணுறாங்க இப்போ. அண்ட் இப்போது சில இந்த நீங்கள் ஜோடி வந்தக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு ஃபெமிலியாரிட்டி, ஒரு க்ரோத் அது வந்திருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய காம்படிஷன்ஸ், குட்டி குட்டி காம்படிஷன்ஸில் கலந்துருப்பீங்க. அப்போ சில ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும்ல, மேபி ரிஜெக்ஷன்ஸ்னு சொல்லலாம். இப்போ ஜோடி மேடையிலே கிடச்ச ரிஜெக்ஷன் மாதிரி எந்தெந்த இடங்கள்லாம் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, அது உங்களை பில் பண்ணியிருக்கு? மெயினாக இன்னொரு விஷயம் என்னக்கா, நான் காம்படிஷன் அதிகமாக போக மாட்டேங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா மணி இருக்காது என்கிட்ட. ஏன்னா ரெஜிஸ்டர் ஃபீஸே ஒரு 700 இருக்கும், நான் அடல்ட்னால. ஸோ அதனால் அதுவே என்னால் கட்ட முடியாதனால நான் காம்படிஷன்ஸ்லாம் போய் அட்டன் பண்ணதில்லை. போய் பார்ப்பேன் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் பார்ப்பேன். ஃப்ரீயாக என்ட்ரி இருக்கிறது, இல்லை யாராவது தெரிஞ்சவங்க யாராவது நடத்துகிறாங்க அவங்களாம் பரவாயில்ல நீ பண்ணு, என்ட்ரி ஃபீஸ் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அதில் இறங்கி பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அப்போ பண்ணும்போது நான் அதான் சொல்கிறேன், என் லைஃப்பில் எதுலேயுமே நான் வந்து ஒரு கப்போ இல்லை ஒரு விஷயமோ மூவ் ஆன் பண்ணி போனதே இல்லை என் லைஃப்பில். ஸோ ஃபஸ்ட் டைம் தான் இந்த ஜோடியே. மற்ற காம்படிஷன்ஸ்லாம் போய் நான் ஆடிட்டு வந்துடுவேன், அவ்வளோதான், சர்டிஃபிகேட் தருவாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இது ஃபஸ்ட் டைம் என்னோட கெரியரில் நான் ஒரு ஸ்டெப்பாக முன்னாடி வந்திருக்கேன்னா அது ஜோடி தான். அதுவும் 7 வருஷம் கழிச்சு. அந்த மாதிரி அதுலேயுமே நிறைய ஸ்ட்ரகிள் தான் இருக்கும். அதுதான் ஒரே ஸ்ட்ரகிள்லாம் போக மாட்டேன், மணி இருக்காது என்கிட்ட. அந்த மாதிரி ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் பண்ண நேரங்கள் இருக்கா, இல்லை ஜோடி வர்றப்போ எந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குது? அதுதான் ஃபஸ்ட்லேருந்தே ரொம்ப ஸ்ட்ரகிள் தான்க்கா. நான் தான் சொல்லியிருப்பேன் நான் நிறைய இன்டர்வியூவில். சாப்பிடலாம் காசு இருக்காது, அம்மாவோட்ட தான் சாப்பிடுவோம். டைல்ஸ் வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். அப்புறம் போக 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 கொஞ்சம் ஏர்ன் பண்ண ஆரம்பித்தேன், அதை வச்சு நான் சாப்பிட ஆரம்பித்தேன். அப்புறம் ஜோடிக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் ஏர்னிங்ஸ் இருந்துச்சு. ஜோடி உள்ளே போனதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி தான் போனேன், ஏன்னா 3 மாதம் அதுதான் ஒர்க் பண்ணனால. ஸோ அது உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு எந்த இன்கம் கிடையாது. அது அப்படியே ட்ராவல் ஆகிடுச்சு. ஏன்னா வர்தானாவும் அவங்களோட கிளாஸில் மார்னிங்கு ஆஃப்டர்நூனு நைட்டு 3 வேளைக்கு அவரே ஃபுட் வாங்கி கொடுத்துருவாரு. ஸோ அதனால் அங்கேயே ஒரு 3 மாதம் டூர் இருந்த மாதிரி இருந்துட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆஃப்டர் ஜோடி அதுக்கப்புறம் இப்போ ஓகே,
இப்போ கொஞ்சம் ஏர்னிங்ஸ்லாம் இருக்குது. அண்ட் அது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் உங்கள் லைஃப்பில்? ஏன்னா இப்போ ஜோடிக்கு அப்புறம் ஒரு ஃபெமிலியாரிட்டி கிடச்சக்கப்புறம் அது நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோன்றது இருக்கு இல்லையா? இதுக்கப்புறம் நம்ம எந்த ட்ரூப்பில் இருக்க போகிறோம், என்ன இந்த காம்படிஷன்ஸ் போய் போக போகிறோம், இல்லை என்ன இந்த இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ்க்கு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம், நேஷனல் ஈவெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த க்ரோத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான்க்கா. என்னன்னா இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணுன்னு தான் வந்தது. இப்போ ஒரு விஷயம் பண்ணிட்டோம், நம்ம நேம்லாம் தெரிஞ்சுட்டா இப்போ அடுத்து நம்மளை பார்க்குற மக்களுக்கு அடுத்து நம்ம என்னவா காட்ட போகிறோம், எதுவாக பண்ண போகிறோம்னு. எனக்கு இந்த இன்டர்நேஷ்னல் லெவல் போகிற காம்படிஷன்ஸ் இல்லை அடுத்த ரியாலிட்டி ஷோஸ்லாம் பண்ணணும்னு ஆசை இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு உள்ளே வரணுன்றது டான்ஸில் என் பேர் எல்லாருக்கும் தெரிய வச்சிடணும், பிரதீப்னு ஒருத்தர் இருக்கான்னு தெரிஞ்சிடணும் இருக்கும். தெரிஞ்சதுக்கப்புறம் ஆக்டிங் ஃபீல்டில் போயிடணும் ஓகே அப்படின்னு. ஏன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அது பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும். ஆக்டிங் என்ன கொடுக்குறாங்களோ அந்த விஷயத்தில் அப்படியே ஆக்டிங்கில் மூவ் பண்ணி போகணும். இதுக்கப்புறம் நான் பண்ணுற அடுத்த ஸ்டெப்பாக இருந்தால் ஆக்டிங்கில் போகணும் தான் என்னோட ஐடியா. இதுக்கப்புறம் வேறு எதாவது காம்படிஷனோ இல்லை வேறு எதாவது ரியாலிட்டி ஷோஸ்லாம் ஆனும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கூப்பிட்டாங்கன்னா போகலாம். பட் ஆனால் எனக்கு இந்த ஆக்டிங் ஃபீல்டில் போகணும்னு ரொம்ப ஆசை. என்ன மாதிரி ஜானர்ஸ் பிடிக்கும்? எந்த டிரெக்டர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? மேனிஃபெஸ்ட் பண்ணுறது தான் டெஃபினட்டாக நடக்கும். கண்டிப்பாக. எனக்கு வந்து இந்த ஜிகர் தண்டால லாரன்ஸ் சார் கேரக்டர்லாம் அந்த பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு வில்லனிசமாக ஒரு காமெடியான வில்லனாக இருப்பாங்க தெரியுமா? காமெடியும் இருக்கும், அவர்கிட்ட ஒரு மாதிரி அந்த இதில் பண்ண கேரக்டரு, அந்த மாதிரி கேரக்டர்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஒரு காமெடி ரோலு இந்த மாதிரிலாம் பண்ணணும் ஆசை. எனக்கு ஒர்க் பண்ணணும்னு நினச்சா அது வெற்றிமாறன் சார் தான். அவரோட ஆக்டிங், அவரோட மூவி எல்லாமே எப்படின்னா ரியாலிட்டிக்காக இருக்கும். ஆக்டிங்காக இருக்கட்டும், அவரோட ஸ்க்ரீன் பிளே ஒர்க் எல்லாம் ரியாலிட்டிக்காக இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அவர். ஓகே. அண்ட் ஜட்ஜஸ் பற்றி நான் கேட்கணும்னு நினச்சேன். பிகாஸ் அவங்களோட சப்போர்ட்டுமே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பீட் அந்த அவங்க ஆஃப் ஸ்க்ரீன் போடுறதுல கூடமே வந்து இவ்வளோ இன்வால்வ்டாக இருப்பாங்கன்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் முக்கியமாக சாண்டி மாஸ்டர் பற்றியுமே நீங்கள் சொல்லலாம். அண்ணா ரொம்ப ஸ்வீட்டுக்கா. ஏன்னா நான் அண்ணா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பார்த்துருக்கேன். அப்போ நான் அண்ணா கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்க போகிறதுக்கு உடலை எண்ணம் அந்தமாரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கவே இல்லை அண்ணா கூடவே. அதுக்கப்புறம் இப்போ ஜோடியில் உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் உட்காந்துருந்தாலும் அண்ணா கூப்பிட்டு பேசுவார். ஆஃப் கேமரா இருக்குது, ரெக்கார்ட் பண்ணல எதுவும் பண்ணலன்னா அண்ணா உட்காந்துருந்தாருன்னா அங்கே பார்ப்பார் யாராவது உட்காந்துருக்க. இப்போ நான் எப்பயுமே அண்ணா கூப்பிட்டாரு, நான் வாடாங்க வாடான்னு கூப்பிட்டு பேசுவார். அவர் எப்படிடா போகுது, என்ன பண்ணுறான், நெக்ஸ்ட் பிளான்னு சொல்லி பேசுவார். அண்ணா தான் சொல்கிறேன், ஒரு ஆர்டிஸ்ட் மாரி அண்ணா இருக்க மாட்டார், நம்ம அண்ணா மாதிரி இருப்பார். அது நான் பார்த்து அவரும் சரி, அண்ணாவும் சரி, ரியா அண்ணாவும் சரி, அவருமே வந்துட்டாருன்னா அவர் பாட்டு ஜாலியாக உட்காந்து கூட பிறந்த அண்ணா மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதேமாரி சாண்டி அண்ணா கூப்பிட்டு இதை அப்படியே கவர் பண்ணியிருக்கேன். இந்த பூட்டு அண்ணா தான் கொடுத்தாரு, அவரே கூப்பிட்டு கொடுத்தாரு அண்ணாவே. இந்த பூட்டு கொடுத்தாரு. அப்புறம் அவர் போட்டிருந்த ஒரு காஸ்டியூமே வந்து அண்ணா கூப்பிட்டு கொடுத்தாரு, அவரே கூப்பிட்டு கொடுத்தாரு. இப்போ நம்ம போய் கேட்குறோன்னா அண்ணா கொடுத்துருவார், ஓகே. அவரே கூப்பிட்டு கொடுக்கணுன்ற அளவுக்குலாம் இது இல்லை. அந்த மாதிரி அண்ணா ஸ்வீட்டு சாண்டி அண்ணா. அண்ட் தென் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ரியோ அண்ட் ஏஞ்சலின் இருக்காங்க, எல்லாருமே அந்த செட்டில் மொத்தமாகவே ஒரு கண்டஸ்டன்ஸ் அண்ட் ஜட்ஜஸ் அண்ட் இவங்க எல்லாருமே இருக்கிறப்போ உங்களுக்கு சில பேர் ஃபேவரட்ஸ் இருப்பாங்கல்ல. அதாவது நீங்கள் டான்ஸில் சொன்னீங்க அவங்க 2 பேரும் வந்தால் நல்லா இருக்கும்னு. பட் பர்சனலாக அங்கே போய் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு பாண்டிங் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும்ல, அது யாரோட? அண்ட் டெல் அஸ் அபவுட் யுவர் பார்ட்னர் ஆல்சோ. நீங்கள் ஃப்ரெண்டாக யாரை கேட்குறீங்க? இப்போ சொன்னீங்களே ஃப்ரெண்ட், உங்களுக்கு யாரை பிடிக்கும் அங்கே? ஃப்ரெண்ட்ஸே யாரை பிடிக்கும்? கண்டஸ்டன்ஸ் இல்லை, கண்டஸ்டன்ஸ் தான் கேட்குறேன், கண்டஸ்டன்ஸ் தான் கேட்குறேன். அரவிந்த். ஓகே. அரவிந்த் ரியா தெரியும்ல, அவங்க அரவிந்த் தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அங்கே அவங்க கூட தான் அவ்வளோ ஃபன் பண்ணிட்டு இருப்போம் செட்டில், நானும் அவனா. எனக்கு அவன் ரொம்ப க்ளோஸ் அரவிந்த். அண்ட் உங்கள் பார்ட்னர் பற்றி சொல்லுங்கள். பிகாஸ் அப்போ அவங்களுக்கு நிறைய கிரெடிட்ஸ் இருந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் வந்தப்போ உங்கள் கூட அவங்க டான்ஸ் ஆடினப்போ அவங்க எப்படின்னா ஓகே லைக் நீங்கள் செலக்ட் பண்ண மாதிரி இருந்தது இல்லை அது. ஸோ அங்கே எல்லாருமே கேர்ள்ஸும் செலக்ட் பண்ணுவாங்க பிட் பண்ணி. பட் அங்கே நீங்கள் உங்களோட தேர்ந்தெடுத்த மாதிரி இருந்துச்சு, ஜட்ஜஸ் உங்களுக்காக ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்த எக்ஸ்க்ளூசிவாக இருந்தது. ஸோ அவங்கள பற்றி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், ஸ்டார்டிங்கில் ஏன்னா அவங்க பிரதீப்புக்கு யார் பேராக வரப்போகிறான்ற நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. யார் வரப்போகிறா, ஏன்னா ரிஜெக்ஷன் ஆகி உள்ள வந்திருக்கான், அவங்க யார் வரப்போகிறான்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அவங்க எப்படி ஆடுவாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷனும் ஜட்ஜஸ்க்கும் இருந்துச்சு, அங்கே இருக்க கண்டஸ்டன்ஸுக்கும் இருந்துச்சு. அப்போ வந்து அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஸ்டார்டிங் கிளாஸ்க்கு வரும்போதே எனக்கு யாருன்னு தெரியாது, நான் உட்காந்துட்டு இருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்கேன். அவங்க பாட்டுன்னு வந்தாங்க, வந்துட்டு நீங்கள் தான் பிரதீப் ஆனோன்னே என் பேர் எப்படி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னாங்க. நான் தான் பிரியங்கா அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு. நான் தான் உங்கள் கூட ஆட போடணுன்னு எனக்கு ஷாக். ஓ நீங்கள் தான் நான் அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு ஒரு கோரியை பண்ணாங்க, ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா டக்குன்னு பிக்கப் பண்ணி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் தான் எல்லாருமே நல்லா ஆடி இருந்தாங்க, அவங்க சூப்பராக ஆடி இருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஓ நீங்கள் எவ்வளோ நான் ஏன்னா எப்படி ஆடுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது, நீங்கள் வந்தோடனே ஒரு மாதிரி பிளாஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டீங்க, சூப்பராக ஆடுறீங்க. அதேமாதிரி அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க, நல்லா பண்ணுவாங்க.
பர்ஃபார்ம் நல்லா பண்ணுவேன். இந்த பில்லர்ஸ் ஆஃப் சப்போர்ட்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப வந்து உங்களை நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த சப்போர்ட்டர்ஸாக நீங்கள் யாரை பார்க்குறீங்க? எனக்கு நான் இருக்கிற சர்ச் தான்க்கா, நான் 4 இயர்ஸாக இருக்கிற சர்ச்சில் தான் அதில் இருக்க பாஸ்டராக இருக்கட்டும். ஏன்னா ஒரு சர்ச்சுக்கு ஒருத்தன் வரான்னா நீட்டாக வரணும்னு சொல்லுவாங்களே, நான் அப்படி போக மாட்டேன். நான் ஏதாவது கிழிஞ்ச பேண்ட்டு, நான் ஏதாவது ஒரு மாதிரி ஃபங்கியாக ட்ரெஸ் பண்ணிட்டு போவேன். ஆனால் அதை அவர் அக்செப்ட் பண்ணிப்பார். ஏன்னா அவன் டான்ஸரு, அவன் ஃபீல்டில் அவன் அப்படி தான் இருக்கணும், அதனால அவன் போட்டு வரட்டும் அப்படின்னு தான் சொல்லுவார், அக்செப்ட் பண்ணிப்பார். அதேமாதிரி எது பண்ணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். அதனால எனக்கு நிறைய ப்ரேயர்ஸ் எனக்கு சர்ச்சில் பண்ணியிருக்காங்க, நிறைய சப்போர்ட். ஒரு 4 இயர்ஸாக நான் அங்கே தான் இருக்க, ஸ்டே பண்ணுற ஃபுட்டு எல்லாமே அவங்க தான் பார்த்துப்பாங்க. அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க நிறைய பண்ண ப்ரேயர்ஸ்னால தான் எனக்கு நிறைய லைஃப்பில் நிறைய விஷயம் நடந்துச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. எஸ், அண்ட் இதுக்கு மேலேயும் நீங்கள் நிறையா ஈவெண்ட்ஸ் பண்ணணும் அண்ட் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சார்பில் நாங்கள் வாழ்த்துறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் பிரதீப். தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. JNN Institute of Engineering Autonomous, Chennai. Join CSE, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126.